தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் கடந்த 2 ஆண்டுகளில் ஏராளமான போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சில சாதகமான அரசாணைகளையும் இந்த காலத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். கோரிக்கைகள் குறித்து நம்முடைய மாநில தணிக்கையாளர் தோழர் அன்புசெல்வன் அவர்களும், மாவட்ட செயலாளர் தோழர் மேண்டா அவர்களும், மாவட்ட தலைவர் தோழர் பிரபு அவர்களும் விரிவாக பேசியிருக்கிறார். அதனால் அதிலெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். 2 நீங்கள் ஆரம்பித்திருக்கிற கோரிக்கையே காலி பணியிடங்களை, அதுவும் ஊராட்சி செயலர் நிலையில், பதிவுறு எழுத்தர் நிலையில் இருக்கக்கூடிய ஈப்பு ஓட்டுநர் நிலையில் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நாம் பிரதானமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். அரசு அலுவலகங்களில் ஏராளமான காலி பணியிடங்களோடு நாம் 2 பேர் 3 பேர் 4 பேர் பார்க்கிற வேலையை மிக மன உளைச்சலோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கூட உங்களுடன் ஸ்டாலின் புரோகிராம் புறக்கணிப்பு உட்பட நம்முடைய வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன், நம்முடைய வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஒரு பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சியை நடத்தி கொடுத்திருக்கிறார். இதுல ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் புக் ஃபேர் நடத்தினதுல டெவலப்மெண்ட். அதுல இருந்த சில தோழர்கள்ட்ட கூட நான் பேசும்போது அங்கே பேசினதான் சொன்னேன். அவங்கள்ட்ட கேட்டேன், புக் ஃபேர்னா நல்லா ஜாலி தானே அப்படின்னு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்காது. அப்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஃப்ரீ தான், ஆனா ஆபீஸ் நாங்க போய் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளா அங்க சேர்ற ஃபைல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிக்கிறத பத்தி யோசித்தா இந்த புக் ஃபேர்ல என்ன நடக்குது என்றே தெரியாது. அப்படின்னா அவ்வளவு வேலைப்பழுவோடு அவ்வளவு ஒரு சிரமத்தோடு தான் நம்ம பணியாற்றி கொண்டிருக்கோம். அரசு துறைகளில் 2, ஒன்று பென்ஷன், இன்னொன்று ப்ரொமோஷன். நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க, உதவி இந்திய IAS நிலையில் நம்முடைய இணை இயக்குனர் பணியிடங்கள் நிரப்பக்கூடாது அப்படின்னு. என்னன்னா, ப்ரமோஷன்ல ஒரு JD வரைக்கும் போவதற்கான வாய்ப்பை உருவாக்கியது நம்ம சங்கம் நடத்திய போராட்டம். நம்முடைய போராட்டங்களின் விளைவாக தான் ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஜாயின் பண்ணி ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், EO, டெப்டி BDO, BDO, AD, JD வரைக்கும் அந்த ப்ரமோஷன் உறுதி செய்யப்பட்டது நம்ம நடத்திய போராட்டத்தின் முடிவாக. அதே நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் இணை இயக்குனர் நிலையில் பணி நிறைவு செய்திருக்கக்கூடிய தோழர் பழனி, அவர் 81ல ஜூனியர் அசிஸ்டண்டா கம்பாஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்ல ஜாயின் பண்ணி ப்ரமோஷன் JD-யாக செலக்ஷன் கிரேட் தான். JD-ல செலக்ஷன் கிரேட். நீங்க இப்போ JD நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, கொஞ்ச நாள்ல AD நினைச்சே பார்க்க முடியாது. அப்புறம் BDO லெவல் இப்படி குறுகி கொண்டே இருக்குது. 2 ப்ராப்ளம். ஒன்னு, நீ JD AD லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பணிகள்ல நேரடியாக ஒன்னு IAS ஆபீசர்ஸ் நியமனம், இன்னொன்று நீங்க சாங்ஷன்டு போஸ்ட்ல ஒரு 50% பை ப்ரொமோஷன், ஒரு 50% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்க வேக்கன்சில 50% அப்படின்னு வச்சா நீ குரூப் 1ல வர்றவரெல்லாம் இருந்துகிட்டே இருப்பார். 100 வேக்கன்சி ஃபில் அப் பண்ணும்போது குரூப் 1 50, பை ப்ரொமோஷன் 50. அப்புறம் அந்த வேக்கன்சி 60 ஆகும்போது அந்த 50 பேர் இருப்பாங்க. மீதி இருக்கிற போஸ்ட்ல தான் 50% அப்படி. இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் AD லெவல் ஃப்ரீஸ் ஆயிட்டுன்னா அந்த ப்ரொமோஷன் வாய்ப்பே இல்லாம போகும். அப்ப எல்லாருக்கும் ஒரு 5 கட்ட 6 கட்ட பதவி உயர்வு, அதற்குரிய முறையில் அரசு அந்த விதிகளை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னொன்று பென்ஷன். நீ 30/9ல நேரமா தமிழ்நாடு முழுக்க எல்லா அரசு ஊழியர்களும், ஆசிரியர்களும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, உங்களுடன் ஸ்டாலின், நம்மளுடன் ஸ்டாலின் மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுடன் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும், டெவலப்மெண்ட் தானே நடத்துது ப்ரோக்ராம். எவ்வளவு ஃபண்ட் அலாட்மெண்ட்?
30,000. அடிஷனல் அலாட்மெண்ட் எவ்வளவு? 25,000. இல்ல ஆர்டர் 30,000 வந்துச்சா? வரல. 25,000 வந்துச்சா? ஜிஓ. நீ காலையில எழுப்பி ஒரு பேப்பர்ல டீ, இன்னொரு பேப்பர்ல சுகர் எழுதி பேப்பரை கிழிச்சு போட்டு டீ போட முடியுமா? போட முடியாது. இல்ல நீங்க ரைஸ், மட்டன், அது என்ன இதெல்லாம் சேர்த்து போட்டு பிரியாணி பண்ற மாதிரி அப்படிதானே உங்களுடன் ஸ்டாலின் நடந்துட்டு இருக்கு. ஒரு பைசா கூட வராமல் உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கு. 55,000 ரூபாய் போதுமா? உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் நடத்தனா இவங்க சொல்ற சாமியானா போடுறதுக்கு, இவங்க சொல்ற சாப்பாடு அரேஞ்ச் பண்றதுக்கு, சேர் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நார்மலா செலவாகுது. இந்த நார்மலா செலவாகிறத கூட தருவதற்கு தயாரா இல்ல. அதனாலதான் ஃபண்ட் அலாட்மெண்ட் நம்ம போன போராட்டம் நடத்தினோடனே ஒரு ஜியோ வந்தது. சரி, எலெக்டட் பாடி இருந்தா, ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருந்தா, பிடிஓ அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி நம்ம ஊர்ல நடக்குதுங்க, நம்ம ஊர் கௌரவத்தை காப்பாற்றணும்னு வருமானம் இருக்கோ இல்லையோ அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் அந்த தேர்தல் நடக்குது. நீ உள்ளாட்சி தேர்தலும் நடத்தல. சோ நம்ம தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கணும். அதே போல இந்த உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராமுக்கான நிதியை ஒதுக்கணும். இப்ப உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் இந்த 16 டிபார்ட்மெண்ட், 46 ஸ்கீம், அதுல 46 சர்வீசஸ், அதுல ஒரு 6 சர்வீசஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வாங்கி அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ அவங்க அப்லோட் பண்ண முடியாதுட்டாங்க, நம்ம ஆதரவு தெரிவிச்சு ரெவன்யூ அப்ளிகேஷனை இன்னைக்கு அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த 16 டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து உங்களுடன் ஸ்டாலின் புறக்கணிப்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அங்கதான் மக்களுடன் முதல்வர் ஆரம்பிச்சு உங்களுடன் ஸ்டாலின் கொண்டு நிப்பாட்டிருக்கேன். அடுத்து ஒன்று வருது, நலக்காட்டு ஸ்டாலின் ஒண்ணு ஆரம்பிச்சு அது நடந்துட்டு இருக்கு. 21 ரூம் இருக்கிற ஒரு இடத்த பஞ்சாயத்து யூனியன் ஏரியாக்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்களும் சில பிளாக்ல எல்லாம் தேடிட்டோம், ஸ்கூல்ல எல்லாம் போய் கேட்டோம். 21 ரூம் இருக்கா அப்படின்னாங்க. இங்க ஒரு 7 ரூம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 3 ரூம் இருக்கு. அதுக்கும் புது வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, பந்தல்காரனை கூப்பிட்டு சாமியான போட்டு அப்படி மாதிரி இப்படி மாதிரி. இதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறது? எந்த திட்டத்திற்கான சயின்டிபிக்கா நிதி ஒதுக்கீடோ அல்லது புதிய நியமனங்களோ அல்லது புதிய பணியிடங்களோ உருவாக்காமல் நம் மீது இந்த தாக்குதல்கள் எல்லாம் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது 4 பேர் வேலையை நம்ம பார்க்கிறோம். ஒருத்தருக்குரிய பென்ஷன் கொடுக்கணுமா வேண்டாமா? ஒருத்தருக்குரிய டிஏ கொடுக்கணும்ல, ஒருத்தருக்குரிய சரண்டர் கொடுக்கணும்ல, அதுவும் கொடுக்க தயாராக இல்லாத நிலையில் நாம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். 30-9 பழைய பென்ஷன் வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன வரப்போகிறது என்று தெரியல. ஆனால் கட்டாயமாக நாம் போராடினால் எல்லாவற்றையும் நாம் கட்டாயமாக மீள பெற முடியும். எல்லா போராட்டங்களிலும் இப்ப நம்ம பேசுறோம். 30-9 தமிழ்நாடு முதலமைச்சர் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கவில்லை என்று சொன்னால் 1/10/2025 காலை 6 மணிக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசு ஊழியர்களும் அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து வெளியேறுவார்கள் ஒரு முடிவெடுத்தோம் வைங்க. போராடவே வேண்டாம், காலையில 6 மணிக்கு எழும்ப வேண்டியது, வாட்ஸ்அப் ஆன் பண்ணி எக்ஸிட் கொடுத்துட்டு டெலீட் குரூப். யாரும் தடுக்க முடியாது. தண்டனை கொடுக்க முடியுமா? போன் கவர்மெண்ட் வாங்கி தந்த போனா? டேட்டா கவர்மெண்ட் போட்ட டேட்டாவா? அல்ல ரீசார்ஜ் பண்றது கவர்மெண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க? எதுவுமே கிடையாது. நம்முடைய சொந்த போன், நம்முடைய சொந்த உழைப்பில் வாங்கி நம்முடைய சொந்த காசில் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மொபைல்ல அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னா 2 நாள் இல்ல 1 நாள் இந்த கவர்மெண்ட் தாங்குமா? தாங்காது. எனவேதான் நாம் ஒரு வலுவான போராட்டத்திற்கு தயாராக வேண்டி இருக்கிறது. வரக்கூடிய 30-9 அறிவிக்கவில்லை என்று சொன்னால் 8-10 நம்முடைய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம், அந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கவிருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட பிரதிநிதித்துவ பேரவை, மாநில பிரதிநிதித்துவ பேரவையில் நடத்த வேண்டியிருக்குது. நவம்பர் 8ஆம் தேதி திருப்பூரில் நடைபெறுகிற மாநில பிரதிநிதித்துவ பேரவையில் நம்முடைய போராட்ட அறிவிப்புகளை வெளியிடவிருக்கிறோம். எனவே அந்த இயக்கங்களிலும் நீங்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் வைத்திருக்கக்கூடிய 25 அம்ச கோரிக்கைகளை மாநில நிர்வாகிகளோடு பேசி அரசு நிறைவேற்ற வேண்டும்.
நிறைவேற்றாத பட்சத்தில் டிஎன்ஆர்டிஓஏ நடத்துகிற எல்லா போராட்டங்களிலும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உங்களோடு களத்தில் நின்று போராடும் என்ற உறுதியை தெரிவித்து அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.